ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கடந்த வாரம் கூறியிருக்கின்றார். அதாவது இரு தேசங்கள் என்பதை பிரான்ஸ் ஐநாவின் பொது சபையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அங்கீகரிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு முதலும் உங்களுக்கு தெரியும், பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இரு தேசங்கள் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்தன. அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக கடந்த மாதம் கொண்டு வர வேண்டிய அந்த தீர்மானம் நிறுத்தப்பட்டிருந்தது. இருந்த போதும் தற்போதைய இப்ப உண்மையில் இது பிரான்ஸ் இதே சுற்றி இப்ப பலஸ்தீன மக்களுக்கானது என்று சொல்லி கொண்டு வந்ததா என்றால் இல்லை. தற்போதைய அந்த பூகோள அரசியல் நெருக்கடி, டைனமிக் சேஞ்ச் என்று சொல்றது, அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த கள நிலைமைகள் பிரான்ஸை அந்த ஒரு நிலைக்கு கொண்டு விட்டிருக்கிறது. இது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக வரி மோதல்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள். உதாரணமாக இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா இல்லை, ஆனால் பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான முறுகல் இவைகளின் ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், பிரான்சின் அறிவிப்பை தொடர்ந்து இப்ப பிரித்தானியா மீது கடுமையான அழுத்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 200 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாமர் இரு தேசங்கள் என்பதை ஐநாவில் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அழுத்தங்களை போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1/3 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் இதுவரை காலமும் முஸ்லீம்கள் 2 பிரதான கட்சிகள், தொழிற்கட்சியாக இருக்கலாம் அல்லது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருக்கலாம், 2 இணைந்து வேலை செய்து கொண்டுள்ளார். ஆனால் இந்த தடவை கடந்த தேர்தலில் அவர்கள் தனித்து நின்றார்கள். என்று சொன்னால், இந்த 2 கட்சிகளுடனும் இணைந்து வேலை செய்வதால் தங்கள் இனத்தின் அடையாளத்தை தொலைக்கிறோம் என்று அவர்கள் யோசித்தார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் மான்செஸ்டர் பகுதி நினைக்கிறேன், அவர்கள் கடைசி நேரத்தில் தான் இந்த முடிவை எடுத்தனர். அப்ப அவர்களிடம் வேட்பாளர் கூட இல்லை. ஒரு டாக்ஸி ஓடுறவரை கூட போட்டு நிறுத்தி தங்கள் பிரதேசத்தில் எல்லா முஸ்லிம் மக்களையும் வாக்களிக்க வைத்து வெற்றி பெற வைத்திருந்தார். அவ்வாறான ஒரு பல இடங்களில் கடும் போட்டியாக இருந்தது இந்த பிரதான பிரித்தானியாவுடைய கட்சிகள் வெல்வதற்கு. அவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தார். அப்ப இதேதான் பிரான்சிலும் இந்த நிலைமை. அப்ப அரபு நாடுகள் உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள் இப்போது ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் நிற்பதும் இந்த மேற்குலக நாடுகளுக்கு ஒரு கடுமையான அழுத்தமாகத்தான் இருக்கு. இதன் வெளிப்பாடாகத்தான் பிரான்சின் அறிவிப்பு வந்திருக்கு.